ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம், அதாவது ஜனவரியிலேருந்து பார்த்தேனால் 3ஆம் மாதம் இப்போ வரலும் வக்கரகதியில் இருந்திருக்கார். வக்கரகதின்னா என்ன அப்படின்னும்போது, எந்த ஒரு கிரகமும் வக்கரத்தில் இருக்கும்பொழுது அதனுடைய வீரியம் கம்மியாக இருக்கும். அதனால் அது செயல்படக்கூடிய காரகத்துவமும் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகமும் காரகத்துவத்தை செய்ய முடியாத காலகட்டமாக அமையும். அதனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தடைபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு இப்போ வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் 17/3/2026 இவ்வளவு நாளாக இருந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகி எல்லா விதமான ஏற்றங்களும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றாற்போல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ குருவினுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு அப்படின்னு சொன்னாலே தனகாரகன்னு சொல்லுவாங்க, புத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டுத்திற்கும் அவர் தான் அத்தாரிட்டி, அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவர். பணம் வரணுமா, குரு தான் அதற்கு இதுவே, அதாவது அத்தாரிட்டி அவர் மூலியமாக தான் பணமே வரும். குரு டிசிப்ளின், அதாவது சட்டத்திட்டங்கள், அதாவது உங்களோட நேர்மை வழிபடுத்துதல், நியாயமாக இருத்தல், இது எல்லாத்துக்குமே குரு தான் காரகத்துவம். காரகத்துவம்ல குருன்னு சொன்னாலே அந்த பார்த்த வீடு எல்லாமே, அவர் பார்த்த இடங்கள் எல்லாம் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லக்கூடியது. அதனால் குருவின் பார்வை அப்படின்றது மிகவும் விசேஷம். எந்த ஒரு தீய கிரகத்தின் மீது குரு பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது குருவின் பார்வை அப்போ என்னென்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 180 டிகிரி பாகையில் பார்வைகள் இருக்கும். இதை தவிர குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பார்வை பலம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் மிகுந்த பலத்தோடு இருக்கும், 7ஆம் இடம் அதற்கு சற்று கம்மியாக இருக்கும், 5ஆம் இடம் சற்று கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 இடங்களும் பார்த்தோம்னா அதீத சுபத்துவம் பெறும். குரு தான் இருக்கும் வீட்டை விட தான் பார்த்த இடத்தை மிகுந்த ஆளுமையுடன் நல்ல ஒரு வெற்றிகரமாக சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். குரு பார்த்தாலே கோடி நன்மை. அந்த 3 இடங்களும் சுபம் பெறும், வளரும். அந்த இடங்கள் எல்லாமே வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி வளம் பெறும். அந்த ராசியில் பார்த்தேன்னா, ஒருவேளை இப்போ புதனுடைய ராசியான மிதுனத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள், உடல் வலிமை எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இருக்கும் இடம் சுபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்த்தால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவஸ்தானம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் 7ஆம் இடத்தை சொன்னால் திருமணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவினுடைய பார்வை 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய மேல் படிப்பு, அந்த விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நிலை, இது எல்லாமே ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஆகும். அதனால் குரு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து, அவருடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழறதுன்றதை பொறுத்து உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த பொதுவான விஷயம். இப்போ இது கோச்சாரத்தின் பிரகாரம், அதாவது இந்த காலகட்டத்தின் கோல்சார பிரகாரம் அமையக்கூடிய விஷயம். உங்களுடைய தசாபுக்தியினுடைய அடிப்படையில் தான் இதனுடைய மாறுதல்கள் தெரியும். சரி, இந்த குரு ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கல, மறைந்த இடத்திலிருந்து போயிடுறார் அப்படின்ற பொசிஷனில் குருவுக்கு உண்டான என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குருவுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா, ஒரு அருகில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது, அது தவிர மஞ்சள் தானம் கொடுக்கறது, சந்தனம் தானம் கொடுக்கறது, அது தவிர அதாவது பூஜை பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கறது.
இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் குருவுக்கு உண்டான பூ, அதாவது முல்லைப்பூ குருவுக்கு உண்டானது, அது வாங்கி கொடுக்கறது, அதாவது அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வாங்கி சாத்தக்கூடியது. குருவுக்கு உண்டானது எலுமிச்சம்பழம், அது கொடுக்கலாம். அது தவிர இனிப்பின் சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது சக்கரை பொங்கல் வாங்கி இது பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது தவிர இந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடியது. கொழுப்பு சத்துன்னு சொல்லக்கூடிய நெய் போன்ற விளக்குகள் ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றம். சரி, இதெல்லாம் பண்ண முடியல, இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டே வந்தேன்னா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் விலகும். இல்லை, இன்னொரு குரு காயத்ரி மந்திரம் இருக்குது. அதாவது குரு பிரம்மாய வித்மஹே, அதாவது குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்னு. குரு பிரம்மாய வித்மகி ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து, இல்லைன்னா ரிஷபத்வஜாய வித்மகே ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஏன் குரு ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, குரு மூலியமாகத்தான் செல்வங்கள் வரும். ஏன்னா அவர் தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். திருமணத்திற்கு குருபலன் வந்தாச்சா அப்படின்றது தான் கேட்குறது. பெண்களுக்கு குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவான் 2ஆம் இடம், அது தவிர 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 2, 4, 7 இதெல்லாம் பார்த்து இருந்தாலே ஆனால் 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் இருக்குமாறே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு தசாபுக்தியும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் வருமே ஆனால், சுபர்களுடைய தசாபுக்தி வருமே ஆனால், அது தவிர 7ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ இல்லை 2ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ வருமே ஆனால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமும் சொன்னோம். இப்போ எந்தெந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்ன்றதையும் சொல்கிறேன். அது தவிர உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகிறது, உங்களுடைய நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய தாய் தந்தையார் பெயர், இது வரலும் நீங்கள் அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய இது சார்ட்டு போட்டுட்டு, அதாவது ஆஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு, ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதற்கு பிறகு உங்களோட பேசுகிறேன். அப்போ உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, உங்களோட பேசுகிறேன். இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 17/3/2026 முதல் 26/5/2026 வரை உண்டான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒன்றொன் பின் ஒன்றாக. மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய். சரி, இந்த குரு வக்ர நிவர்த்தி அதாவது 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் வெற்றிகள் உண்டாகும். ஏன்னா தடையை மீறி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 3ஆம் இடம்னு பார்த்தேனால் உங்களுடைய முயற்சி ஸ்தானம், உங்களுடைய இளைய சகோதர ஸ்தானத்தில் சுபகிரகமான குருவே இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். உங்களுடைய இளைய சகோதரத்தோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. சரி, இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், குரு புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். புனர்பூசம் 1ஆம் பாதம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு அதாவது நவாம்சத்தில் பார்த்தாலேனால் மேஷத்திலே இருக்கும். அதனால் முதல்ல 17/3 31/3/2026 வரலும் புனர்பூசம் 1ல் இருக்கார். அதற்கு பிறகு புனர்பூசம் 2 அதில் பார்த்தேன்னா
கிட்டத்தட்ட வந்து 30/4/2026 வரலும் இருக்கார். அதற்கப்புறம் புனர்பூசம் 3ல் வந்து 26ஆம் தேதி 5ஆம் மாதம் வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் முதல்ல இருக்கக்கூடிய புனர்பூசம் 1ல் பார்த்தடையானால் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம். எப்போ 17/3 30/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில். அதை தவிர பார்த்தடையானால் உங்களுடைய பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். 31/3க்கு அப்புறம் பார்த்தோம்னா பேச்சின் மூலியமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல சுபமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், பண வரவு நல்லபடியாக இருக்கும். இதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் குரு, அதாவது ஏப்ரல் கடைசியில் ஏப்ரல் 30, 2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தலையானால் இளைய சகோதரர்களோட நல்ல ஒரு உடன்பாடு இருக்கக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகள் நல்ல வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகள் மூலியமாக நிச்சயமான வெற்றியை இலக்கை தொடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தியில் குருவின் பார்வை எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தலையானால் குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தை பார்க்குறார். சமசப்தமத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தலையானால் திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளாக திருமண பாக்கியங்கள், திருமணங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்குமே, ஆனால் அது திருமணத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண பாக்கியம் அமையும். சரி, அதற்கு பிறகு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். தந்தையின் சொத்துக்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமாத செய்தி, தந்தையினுடைய வியாபாரங்கள் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், தந்தையின் மூலியமாக பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறார். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தி பெரிய ஏற்றத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது. திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு, இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க போகிறது. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அதீதமான லாபங்கள் கிடைக்கும். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் சுண்டல் வந்து வியாழக்கிழமை சுண்டல் விநியோகத்துக்கு கொடுங்க. அது வந்து குருவினுடைய அதாவது தானியமாக சொல்லக்கூடியது. மூக்கு கடலைன்னு சொல்லுவாள், அதாவது வெள்ளை மூக்கு கடலைன்னு சொல்லுவாள். அது வந்து இது வந்து சுண்டல் பண்ணி கொடுக்க சொல்லுங்க, நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கொடுக்க சொல்லுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வரவிருந்த எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் விலகிச் செல்லும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால லாபங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எப்படின்னா 11ஆம் இடம்னு சொல்கிறது லாபஸ்தானம். குரு என்பவர் தனக்காரகன். தனக்காரகனே லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கேட்கவே வேண்டாம். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எடுத்த தொழிலில் அத்தனையிலும் வெற்றி, எடுத்த காரியங்களில் நிச்சயமாக வெற்றி அடையும். அதுவும் இந்த நிலத்தரகர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மருத்துவ வணிகர்கள், மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரம், மணல் ஜல்லி அந்த மாதிரியான வியாபாரங்கள்லாம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் உண்டு. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உண்டான திருத்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது தக்கோலம்னு ஒன்று இருக்குது பக்கத்தில். அந்த தக்கோலம் போயிட்டு வாங்க. குரு பகவானுக்கு உண்டான கோவில் இருக்குது. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் போயிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக தவிடுபடியாக போகும். வாரம் அதாவது இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை போய், அதாவது இந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை சேவிச்சுட்டு வர்றதும், தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவதும் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரக்கூடும்.